ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. அப்பாடா, எங்க தமிழை காணோம்? ஒரு வேளை எந்திரிச்சிருப்பான். சரி, இவ்வளோ தூங்கிட்டோமா? ஓ, இங்கே தான் இருக்கானா? என்னடி எந்திரிச்சிட்டியா? நான் எந்திரிச்சது இருக்கட்டும், சார் எப்போ தூங்குறீங்க? சார் எப்போ எந்திரிச்சிங்க? நான் தூங்குறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. மேடம் தான் தூங்கவே இல்லையே. நீ தூங்கினதுக்கப்புறம் தான் நான் தூங்கினேன். எங்கடா தூங்குன? எப்போ எந்திரிச்ச? இங்கே தான் தூங்கினேன். ஏண்டி? இல்லை, நீ நைட் என்கிட்ட என்ன சொன்ன? நான் தூங்குனதுக்கப்புறம் நீ கீழே போயிடுவேன் தானே சொன்ன? ஆமாம், நீ நைட் ஏதோ உளறிக்கிட்டே இருந்த. சரி, அதான் தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு இங்கே படுத்து தூங்கிட்டேன். என்னது, இங்கேயா தூங்குன? பெட்லையா தூங்குன? அடிச்சி, உன் என்னத்தை பாரு, கீழே தான் படுத்துக்கிட்டேன். ஷபா, தானே பார்த்தேன். ரொம்ப தாண்டி ஓவரா பண்ணுற. நாங்களாம் ரொம்ப ஜென்டில்மேன், தெரியும்ல? ஆமாம் ஆமாம், அதான் பார்த்தேன்ல. நீ எங்கள் அப்பா வந்தோடனே ஓடி ஒளிஞ்சில்ல. யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வந்ததே பெரிய தப்பு. இதில் பில்டப் வேறு பண்ணுறியா? சரிடி, உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். நான் கிளம்பட்டுமா? இருடா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உனக்கு காஃபி போட்டு தரேன். தெய்வமே, என்னை விட்டுருங்க. நான் வெளியில் போய் நல்ல ஃபில்டர் காஃபியை குடிச்சிக்கிறேன். எனக்கு வேணாம். என்ன உனக்கு துமுறா? நான் உனக்கு பாவம் நினச்சி காஃபி போட்டு தரலான்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பேசுகிறேன். போட, உனக்குலாம் காஃபியும் போட்டு தர முடியாது, ஒன்றும் தர முடியாது. அப்பாடா, தப்பிச்சிட்டோம். என்ன மனசுக்குள்ளே சந்தோஷப்படுற போல? ஆமாம், அப்புறம் நீ போடுற காஃபியை எவன் குடிப்பான்? மனுஷன் குடிப்பானா? அன்னைக்கு ஒரு நாள் குடிச்சேன் பாரு, அத்தாடி வாயில் வைக்க முடியல, கசப்பு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உனக்கு போய் ஒரு காஃபி போட்டு தரேன்னு சொன்ன பாரு. என்ன சொல்லணும்? என் காஃபிக்கெலாம் எங்கள் அப்பா அடிமை தெரியுமா? ஆமாம் ஆமாம், அதான் உன்னை விட்டுட்டு உங்கள் அப்பா ஃபாரின் ஓடி போயிட்டாராக்கும். எதுக்குடி இப்போ சோகமாக மூஞ்சி வச்சுக்கிற? சும்மா தாண்டி சொன்ன விளாட்டுக்கு. சரி, நீ போய் காஃபி போட்டு வா, நான் குடிக்கிறேன், ஓகேவா? இல்லை, நீ உண்மையை தானே சொன்னேன். எங்கள் அப்பா என் கூட இருந்திருந்தா நீ இப்போ பேசியிருக்க மாட்டேல்ல. ஷபா, சும்மா ஒரு விளாட்டுக்கு சொன்னேன்டி, அதுக்கேண்டி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கேன்? டேய் தமிழ், உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, ஐயோ கடவுளே, அழுகிறாளே, இவளை எப்படி சமாதானப்படுத்துறது? ஷபா, என்னால் முடியலப்பா. நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவியா? சேச்சா இல்லைம்மா, நீ போடுற காஃபி நான் குடிச்சிட்டு தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன், கவலைப்படாத. டேய், நான் சீரியஸாக கேட்குறேன்டா. நீ என் கூட இருப்பேல கடைசி வரைக்கும், என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல? எங்கள் அப்பா மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல? சரி சரி, உன்னை விட்டு போக மாட்டேன். நீ அழுகிறத நிப்பாட்டு. இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு. சரி, நான் சொல்கிறது நீ கேட்பே கேட்க மாட்டியா? கேட்பேன். சரி, அப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு நான் உனக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுத்தேன் தெரியுமா? அதை கட்டிட்டு வா, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். என்னடா சொல்கிற? புரியலை. நீ தானே என்கிட்ட கேட்ட என்னை விட்டு போயிடுவியான்னு. அதுக்கு உனக்கு பதில் வேணுமா வேணாமா? அதுக்கு தான் சொல்கிறேன், நான் சொன்னதை செய், இல்லைன்னா போ. இல்லை, அதுக்கு இல்லை. சாரிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? நான் சொன்னால் கேட்பே கேட்க மாட்டியா? நான் சொல்கிறது செய். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வா, அந்த சாரீ கட்டிட்டு வா, நான் சொல்கிறேன். உண்மையாவா? ஆமாண்டி, ப்ராமிஸா. நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ போயிட்டு வா. நீ குளிச்சுட்டு ரெடியாரு, நான் அதுக்காட்டி வீட்டில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், சரியா? ஏய் இல்லை இல்லை, நீ என்னை விட்டு போகாத. எனக்கு பயமாக இருக்குது. நீ எங்கள் அப்பாவோட ஷர்ட் வேணால் எடுத்து தரேன், நீ இங்கேயே ஃப்ரெஷ் ஆகிக்கோ, ஓகேவா? இல்லடி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். இல்லைடா, எங்கள் அப்பாவுக்கு எடுத்த புது ட்ரெஸ் என்கிட்ட இருக்கும்னு, அது நீ போட்டுக்கோ. அது வேஷ்டி ஷர்ட் தான், அதை நீ யூஸ் பண்ணு. நான் எங்கள் அப்பாவுக்கு வேறு வாங்கி கொடுத்துக்கிறேன். சரி, நானும் ஃப்ரெஷ் ஆகணும். எனக்கு எடுத்து கொடுத்துட்டு போ, நான் உங்கள் அப்பா ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட கபோர்டில் ஒரு கவர் இருக்கும், எல்லோ கலர் கவர். அதுக்குள்ளே தான் இருக்கும், நீ எடுத்துக்கோ. நான் அதுக்காட்டி போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. கிளம்பியிருப்பாளா? சரி, நம்மளும் ட்ரெஸ்ஸை மாற்றுவோம். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. சரி, போய் கேட்போம் கிளம்பிட்டாளான்னு. மதி மதி, இருடா, ஒரு 10 மினிட்ஸ். கிளம்பிட்டியா இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ண. என்னடா இப்படி பார்க்குற? என்னடா இப்படி ஹார்ட் துடிக்குது? இப்படி கிளம்பி வந்து நின்னா ஹார்ட் பிடிக்காம அப்புறம் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ற? ஒழுங்கா விடு. நீ தான் கேட்டீங்களா என்ன விட்டு போயிருக்கியா? உனக்கு பதில் வேணுமா வேணாமா? அடேங்கப்பா, ரொம்ப தான். நான் பதில் தானே கேட்டேன். சரி, கண்ணை மூடு, நான் சொல்கிறேன். எதுக்குடா? நீ கண்ணை மூடு, நான் சொல்கிறேன். என்ன மல்லிகைப்பூ தானே? எப்படிடி? அடே எருமை, மல்லிகைப்பூ ஸ்மெல்லு ஆளை தூக்குது. இதில் எப்படி? ஆமாம். சரி சரி, கண்ணை திறந்துடாத, இரு. சீக்கிரம் கண்ணை திறந்து பாரு. என்னடா
மூட சொன்னேன்? நீ தானே கேட்டாங்க விட்டு போயிருவியான்னு. அதுக்கு பதில் சொல்லத்தான். நீ பதில் சொல்கிறதுக்கும் நான் கண்ணு மூடுறதுக்கு என்ன சம்மந்தம்? ஓ, ஒரு வேளை பூ வச்சு விடுறதுக்கு தான் கண்ணு மூட சொன்னியா? இல்லடி, உனக்கு எப்படி என்னோட ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்காண்டி தான் உன் கழுத்தில் பாரு. என்னடி என் கழுத்துலையா செயினா? மதி, என்னடி அழுகிறியா? நீ பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். சாரிடி, எனக்கு புரிஞ்சுக்க. உன்னை எப்படி என்னால் சமாதானப்படுத்த முடியும்னு தெரியல, அதனால தான் சரின்னு இதை பண்ணேன். அதுக்குன்னு நீ இப்படி பண்ணுவியா? சாரிடி, ப்ளீஸ் புரிஞ்சுக்க. அது எப்படிடா இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு சாதாரணமாக சாரி கேட்குறேன்? இதை என்னால் மறைக்க முடியுமா? சொல்லு பார்ப்போம். எங்கள் அம்மா அப்பா வேறு ஊரில் இல்லை, அவங்க வெளியே போயிருக்காங்க. இந்த சமயத்தில் நீ இப்படி பண்ணேன்னா நான் என்ன பண்ணுறது? என்னையும் தானே சேர்த்து தப்பாக நினைப்பாங்க. உனக்கு புரியுதா புரியலையா? எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. ஆனால் நீ நைட்லேருந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க, என்னை விட்டுட்டு போயிடுவேன். அதனால தான் எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் பண்ணேன். இப்படி தயவுசெய்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லாத தமிழ், ப்ளீஸ். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. சரிடி, நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் போய் செத்துறட்டுமா? நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? ஏன்டா அப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறேன்? இங்கே பாருடி, உன்னை கஷ்டப்படுத்தவோ உன்னை அழுக வைக்கவோ நான் நினைக்கல. உன் கூட நான் இருக்கணும்னு உனக்கு சொல்லணுன்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணேன். மித்தபடி எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும்லாம் இல்லை. நீ எனக்கு மட்டும்தான், நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்ற காரணத்துக்காண்டி மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணனே தவிர உன் கூட இப்பயே சேர்ந்து வாழணும்னா நான் ஆசைப்பட்டுலாம் கட்டலை, புரியுதா? சரி விடு, பிடிக்கலன்னா அந்த தாலியை கழட்டி கொடுத்துரு, நான் கிளம்புறேன். ஏன்டா அப்படி பேசுகிற? உனக்கு புரியுதா இல்லையா? தாலின்றது உனக்கு சின்ன விஷயமா? அது ஒரு தடவை கட்டிட்டு திரும்பி கலட்டுறதுக்கு எதனா விளையாட்டு பொருளா? அப்புறம் என்னடி பண்ண சொல்கிறேன்? எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்கிறேன்ல. நான் சொல்ல வரதே உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. நான் என்ன சொல்கிறேன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ அந்த தாலி தேவையான்னு தான் கேட்குறேன். எல்லாரும் சம்மதத்தோட கல்யாணம் நடந்தால் தானே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா என்ன நினைப்பாங்க நம்மளை? சொல்லு பார்ப்போம். அவங்க நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. உனக்கே தெரியும், எங்கள் அம்மா உன் லவ்வை அக்செப்ட் பண்ணதுக்கு காரணமே உன்னோட குணம் மட்டும்தான். நீ நல்லா நல்ல பையன் அப்படின்ற உன் கேரக்டர் மட்டும்தான். மித்தபடி அவங்க எதுவுமே உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இப்போ நம்ம 2 பேரும் இப்படி பண்ணிட்டோன்னு தெரிஞ்சு அவங்க எப்படி உடஞ்சி போயிட மாட்டாங்களா? இங்கே பாருடி, நான் மித்தவங்களுக்காண்டி தாலி கட்டல, நான் உனக்காண்டி தான் தாலி கட்டினேன். நீ நம்பணுன்றதுக்காண்டி தான். இது எதுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்? இப்போதைக்கு உங்ககிட்ட பத்திரமா வச்சுக்க, மறைச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாத்தையும் சம்மதம் கேட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? என்னடா சொல்கிற? இது எப்படிடா நான் மறைக்க முடியும்? நீ சொல்லு. ஒரு நாள் தெரிஞ்சிச்சுன்னா நான் என்னடா பண்ணேன்? இங்கே பாருடி, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், அவ்வளோதான் உங்ககிட்ட சொல்ல முடியும். இது நீ பத்திரமா வச்சுக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னிலேருந்து நான் உனக்கு புருஷன், அதை ஞாபகம் வச்சுக்க. நீலேருந்து எனக்கு பொண்டாட்டி, என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இது கடவுளாக போட்ட முடிச்சு, இது யாராலையும் தடுக்க முடியாது, புரியுதா? நீ இனிமேல் உனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன், ஓகேவா? எனக்கு பயமாக இருக்குடா. இங்கே பாருடி, இனி புரிஞ்சுக்கோ, நான் உனக்காண்டி மட்டும்தான் அந்த தாலியை கட்டினே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது. அதுக்காண்டி நீ என் கூட சேர்ந்து வாழவா அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். எல்லாரும் சம்மதத்தோட நம்ம கல்யாணம் எப்போ நடக்குதோ அப்போ நீ என் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும், ஓகேவா? அது வரைக்கும் நான் உனக்காண்டி மட்டும்தான் அந்த தாலி கட்டினேன், புரியுதா? நம்ம எந்த தப்பும் பண்ணலை, பயப்படாத. நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன். இன்னிலேருந்து நான் உனக்கு புருஷன்டி. ரொம்ப தாண்டா பண்ணுற. சும்மாவே லவ்வர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்ப, இப்போ புருஷன் ஆயிட்டியா? என்னை வச்சு செய்வேன். சரி, அதுக்கே அழுதுகிட்டே சொல்கிற? அவ்வளோ கஷ்டமாவா இருக்குது பொண்டாட்டியாக இருக்கிறது? வேணும்னா சொல்லு, நான் பொண்டாட்டியாக இருந்துக்கிறேன், நீ புருஷனாக இருந்துக்க. ரொம்ப தாண்டா வாய் கொழுப்பு உனக்கு. இப்போ வர ரொம்ப பேசுகிற. முதல்லாம் பேசவே மாட்டேன், இப்போ நீ பேசியே சாகடிக்கிற. மவனே, மாற்றன்னைக்கு தான் 2 பேருக்கு இருக்கு சங்கு. எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சதோ செத்தே நான்லாம். அதுவும் நீ ஜூஸ் பொழிஞ்சிருவாங்க உன்னைய. சரிடி விடு, இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டே. என்ன பண்ணலாம்? நீ தான் சொன்னேன்ல பொண்டாட்டியாக இருக்கேன்னு, போய் சோறாக்கு போ. அடிப்பாவி, பேச்சுக்கு தான் சொன்னேன், அதுக்குன்னு நீதாம்மா பொண்டாட்டி. எனக்கு ஒரு பக்கத்து சந்தோஷமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குடா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வேளை அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்களோன்னு பயமாக இருக்குது. இன்னொரு சைடு நீ எனக்கு கிடச்சிட்டேன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னால் வெளியில் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியல. எனக்கு அதனால தான் ரொம்ப பயமாக இருக்குது. சரிடி விடு, அதான் நான் புருஷன் இருக்கேன்ல, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் யார் என்ன சொல்லுவாங்க பொண்டாட்டியா? அடேங்கப்பா, உங்கள் மாமியார் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, உன்னை தொலைச்சிப்பிடுவாங்க பார்த்துக்க. ஆமாம், தாலி கட்டுறதுக்கு தான் என்னை குளிச்சுட்டு வாடி, நீ நான் எடுத்து கொடுத்த சாரியை கட்டிட்டு வாடின்னு சொன்னியாக்கும். நான் அப்போ கூட யோசிக்கலடா. சரி, ஒரு வேளை பிள்ளை நம்மளை சேலை கட்டி பார்க்கணுன்னு ஆசைப்படுதோன்னு நினச்சேன். ஆனால் பயவுள்ள கிரிமினல் மைண்டா உனக்கு. எப்படி இருந்திருக்க பற்றியா? ஆமாண்டா, அப்படியே வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். நீ மட்டும் சாரி கட்டினா போதுமா? எனக்கு வேஷ்டி ஷர்ட் வேணாமா? கல்யாணம் பண்ணுறதுக்காக தானே மெயின். அதனால தான் சரி ஒரு வேளை நம்ம வீட்டில் போய் ரெடி ஆகிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். கடைசியில் நீயே எங்கள் மாமனாருக்கு எடுத்த ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, எனக்கு அதனால இங்கே கிளம்பிட்டேன். அடப்பாவி.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சா? என்னடா திடீர்னு எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், அவ்வளோதான். இது மண்டே எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நாளைக்கு லீவுன்றனால சண்டே லீவ் விட்றோம், சரி ஒரு குட்டி சர்ப்ரைஸ் மட்டும் நம்ம வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த சின்ன வீடியோ. காலையில் ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே தான் வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா முதல் நாள் வீடியோ போடாதனால தான் டைமிங் கூட போட்டிருப்பேன். ஆனால் வந்து இந்த வீடியோ எதுக்காண்டி தான் நாளைக்கு போட மாட்டேன், அதனால தான் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ எங்களோட கல்யாண சர்ப்ரைஸை வந்து ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரிவீல் பண்ணோம். மித்தபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. அப்புறம் வந்து இது ஏற்கனவே நடக்கிறது தான் பிளானு. இது நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி, மேரேஜை மட்டும் டக்குன்னு வச்சுருவோம், அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்டோரி கிடையாதுன்னா எனக்கு வந்து அப்பா சம்மந்தமாக தான் வந்து ஸ்டோரி இருக்கும். ஆனால் வந்து தமிழுக்கு எப்படின்னா, தமிழுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதனால தான் தமிழை வந்து நான் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன். என்னடா டக்குன்னு கல்யாணம் பண்ணோன்னே மதி வந்து தாலி கட்டணோன்னே ஏற்றுக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அது ஏற்றுக்கிட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதனால தான் வந்து மதி வந்து அந்த தாலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து யாரும் கமெண்ட்டில் கிட்டாங்க என்ன டக்குன்னு தாலியை கட்டிட்டாங்க, அவங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. இதாங்க ரீசனு. தமிழோட ஸ்டோரி வந்து ரிவீல் ஆகும், இன்னும் ஒரு 4 எபிசோட் கழிச்சு ரிவீல் ஆகும். அதை பாருங்கள், தமிழ் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் மேரேஜுக்கு வந்து எந்த ரியாக்ஷனும் காமிக்கலை. ஸோ வந்து மண்டேலேருந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ் வீடியோ வந்துடும் கண்டிப்பாக. வேலை காரணமாக தான் வந்து வீடியோ போட முடியலனால இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். சாரிங்க, கோச்சிக்காதீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா, எங்கள் மேரேஜ் பிடிச்சிருந்துச்சா, என்னடா டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டோன்னு உங்களுக்கே ஒரு இதாக இருக்கும். என்னன்னு தெரியல, டக்குன்னு வைக்கணும்னு தோணுச்சு, வச்சாச்சு, அவ்வளோதான். சரி, இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மண்டேலேருந்து எங்களோட வீடியோ தொடர்ந்து வரும், எல்லாரையும் காமிக்கலாம். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்காண்டி வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். பாய்.